सर्वलोकाधिप नमस्कारम् सर्वसिरुषिहनि नमस्कारम् தரைகடல் உயிர்வான் சகலம் படைத்த தயமான பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலம் படைத்த தயமான பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு பேராக ஊழியத்திற்கு அனுப்பினார். நீங்கள் ஊழியம் செய்து வாருங்கள். இயேசு கிறிஸ்து அதற்கு லூக்கா 10:20 சொல்லி இருக்கிறபடி, நீங்கள் இவைகளுக்காகவா சந்தோஷப்படுகிறீர்கள் என்று கேட்டார். இவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறதே, இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? அதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இதுதான் கேள்வி. இந்த மைதானத்தில் கூடி வந்திருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் ஒவ்வொருடைய பெயரும் பரலோகத்தில் அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இன்று என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வருமானால் என் ஆத்துமா பரலோகத்திற்கு செல்வதற்காக ஆயத்தமாய் இருக்கிறதா என்று நம்முடைய இருதயத்தை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என் பெயர் உம் சமூகத்தில் இருக்கிறதா? ஆண்டவருடைய விருப்பத்தை பாருங்கள். சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், ஆண்டவர் சொன்னார், உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்படியாக எருசலேம் நகருக்கு செல்லும் பொழுது ஒருவன் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டான். லூக்கா 13வது அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 13:23. அப்பொழுது ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். இயேசு அதற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 24வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அநேகர் பிரவேசிக்க வகை தேடுவார்கள். அநேகர் இடுக்கமான வாசல்களுக்குள் செல்லும்படியாக மிகவும் ஆசைப்படுவார்கள், தேடுவார்கள், பிரயாசப்படுவார்கள். ஆனால் அவர்களால் அது கூடாமல் போகும் என்று சொன்னார். மத்தேயு 20:16 சொல்லுகிறது. மத்தேயு 22:14 2 வார்த்தைகளும் சொல்லுகிறது. ஆகவே அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். என் அன்புக்குரியவர்களே, இந்த மைதானத்தில் வந்திருக்கிற உங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்தில் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறதா? அந்த புஸ்தகத்தின் பெயர் ஜீவ புஸ்தகம்.
அந்த புஸ்தகத்தின் பெயர் ஜீவ புஸ்தகம், ஆங்கிலத்தில் The Book of Life என்று சொல்லப்படுகிறது. இந்த புஸ்தகத்தில் யாருடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்படவில்லையோ அவர்கள் எல்லாரும் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் எல்லாம் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆகவே நம்முடைய பெயர்கள் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அநேகர் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக இருக்கிறேன். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட மகனாக இருக்கிறேன் என்பதை தான் நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் நமக்கு ஒரு பரலோக பாக்கியம் கிடைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் தங்கள் பெயர்கள் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். அப்படியானால் அதில் பெயர் எழுதப்படாதவர்கள் எங்கு செல்வார்கள்? நரகத்தில் செல்வார்கள். பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே. என்ன புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும்? ஜீவ புஸ்தகம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள புஸ்தகம், The Book of Life, ஜீவனுள்ள புஸ்தகம். ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய இந்த இரவிலே, ஆண்டவரே என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்கள்கிட்ட? இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய பெயர்கள் இன்று இப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? கொஞ்சம் கை வைத்துங்களேன். ரொம்ப குறைவா கை வைத்துருங்களே. இன்று இரவு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வருமானால் என் பெயர் அங்க ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு நாம் மாறிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதும்படியாக ஆண்டவரிடத்தில் வேண்ட வேண்டும். வேலை தேடி 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 அலைந்தான், வேலை கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் இருந்து அவனுக்கு அந்த வீட்டிற்கு இன்டர்வியூ வந்தது. இந்த குறிப்பிட்ட நாளிலே நீ இந்த கம்பெனியில் நேரடியாக வந்து நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதில் தேர்வு செய்யப்பட்டால் ஒரு வழி செலவை உன் ஊருக்கு தந்து விடுவோம் என்று சொன்னார்கள். பஸ் பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு வழி செலவை. இந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். வேலையிலேருந்து அலைந்து வீட்டில் வந்திருந்து மறுபடியும் ஆண்டவராய் பார்த்து ஒரு வேலையை கொடுக்கிறார் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஆகவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை பஸ்ஸுக்காக பிரயாண செலவை எடுத்துக்கொண்டு அவன் இந்த வேலை தேடி வந்தான். அநேக நூற்றுக்கணக்கானவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். நூற்றுக்கணக்கானவர்களை பார்த்த உடனே மனசுல கொஞ்சம் சஞ்சலம் தான், எங்க இந்த வேலை கிடைக்க போகுது என்று சொல்லி. ஆனாலும் உண்மையோடு காத்திருந்தான். அவனை இன்டர்வியூ பண்ணினார்கள். நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட அவனிடத்தில் அநேக கேள்விகளை கேட்டார்கள். எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னான். பதில் சொல்லி அவனிடத்தில் சொன்னார்கள், மிக முக்கியமான வேலை அப்பா, இங்க பண விஷயமான ஒரு வேலை, அதைதான் கொடுக்க வேண்டும். சரி, நீ அங்க முன்னால் போய் வெயிட் பண்ணு, காத்திரு, யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்களோ அவர்களை நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னார். எல்லாரும் காத்திருந்தார்கள். மாலை நேரம் வந்தது. 4 பேரை மாத்திரம் தெரிந்தெடுத்தார்கள். அதில் இந்த வாலிபனும் ஒருவன். அவனுடைய பேரை சொன்னவனே ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. நூற்றுக்கணக்கான பேர் வந்ததில்லை, 4 பேர் என்னை 4 பேரில் ஒருவராக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்களே என்று சொல்லி சந்தோஷம் அடைந்தான். அந்த சந்தோஷத்தினால் அவனுக்கு என்ன கிடைத்தது? அந்த தேர்ந்தெடுப்பினால் ஒரு பயண செலவும் கிடைத்தது. ஆகவே அவனை அழைத்து சொன்னார்கள், 4 பேருக்கும் வேலை கிடையாது, ஆனா 4 பேர்ல ஒருவருக்கு தான் வேலை. இந்த 4 பேர் ஒருவர் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம், நீங்கள் வீட்டிற்கு போகலாம், உங்களுக்கான வழிப்பயண செலவை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். 4 பேரும் புறப்பட்டு வந்தாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அவர்கள் கொடுத்த அந்த பயண செலவை பார்த்தார்கள். 4 பேருக்கும் 2 மடங்கு இருந்துச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 50 ரூபாய் என்றால் 100 ரூபாய் வைத்திருந்தார்கள். 4 பேருக்கும் 2 மடங்கு வைத்திருந்தார்கள். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், 4 பேருக்கும் ஒரு செலவு தானே தருவேன் என்று சொன்னார்கள். 4 பேருக்கும் 2 மடங்கு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 3 பேர் தெரியாம வச்சிருப்பான்னு சொல்லி பாக்கெட்ல வைத்துக் கொண்டு பஸ் ஏறி புறப்பட்டு விட்டார். இந்த வாலிபனுக்கு மாத்திரம்தான் ஒரு இருதயத்தில் ஒரு பாரம். தெரியாமல் வச்சுட்டாங்களா, தெரியாமல் வைத்து விட்டார்களா, எப்படியாவது சரி கஷ்டப்பட்டு திரும்ப சென்று இந்த பணத்தை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பஸ் பிரயாணம் செய்யாமல் உடனடியாக அந்த கம்பெனிக்கு ஓடி வந்தான்.
அந்த அதிகாரிகளை சந்தித்தான். கேட்டுக்கொண்டு இடத்துல சொன்னான், ஐயா, நீங்கள் ஒரு செலவுதான் வைப்பேன் என்று சொன்னீர்கள், ஆனால் 1 மடங்கு கூட வைத்திருக்கிறீர்கள், 2 மடங்கு. இது எப்படி நீங்கள் வைத்தீர்களோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த பணத்தை திரும்பி கொடுத்த உடனே இந்த அதிகாரிகள் சொன்னார்கள், உனக்கு தான் இந்த வேலை, இந்த வேலை உனக்கு தான் அப்பா. யார் இந்த வேலையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க போகிறீர்கள் கடைசியில் என்று பார்ப்பதற்காக 4 பேருக்கும் இப்படி செய்தோம். நீ ஒருவன் மாத்திரம்தான் உண்மை உள்ளவனாய் இருந்திருக்கிறாய், திரும்பி வந்திருக்கிறாய், உனக்கு தான் இந்த வேலை என்று சொன்னார்கள். எத்தனை சந்தோஷம் தெரியும் அந்த வாலிபனுக்கு. என் அன்புக்குரியவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சம். இன்றைக்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? நன்றாய் யோசித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த இரவு நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுவது நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு மேலான பாக்கியம். தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் செல்கிற இடம் பரலோகம். தெரிந்து கொள்ளப்படாமல் போனால் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இடம் நரகம். இதை குறித்துதான் மிக சுருக்கமாய் வேகமாய் வசன ஆதாரத்தோடு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நரகம் எப்படி இருக்கும், இந்த மோட்சம் எப்படி இருக்கும், இவையெல்லாம் இருக்குமா? இப்படி இருந்தால் ஐயோ நான் செல்ல முடியாதே, இல்லாவிட்டால் இந்த இடத்திற்கு செல்லலாம் என்ற தீர்மானம் இந்த இரவு நாம் இதனால் எடுக்க போகிறோம். மத்தேயு 7:13-14 நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 7:13-14. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் ஒன்று, அது அழிவின் வாசல். இன்னும் ஒன்று ஜீவனுக்கு போகிற வாசல். 2 விதமான வாசல், ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். 2 விதமான வாசலை நாம் முன்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த 2 வாசலும் நம் முன்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, கேட்டுக்கு போகிற வழியும் இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வழியும் இருக்கிறது. எது நல்லதோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கேட்டுக்கு போகிற வாசல் அல்லது அழிவின் வாசல், இல்லாவிட்டால் இருள் நிறைந்த ஒரு வாசல். சுருக்கமாய் சொல்ல போனால் நரகம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த நரகத்திற்குள் நாம் செல்லவே கூடாது. காரணம், நரகத்திற்குள் என்ன இருக்கும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது வேகமாய் பார்க்க போகிறோம். 1 உபாகமம் 32வது அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 32:22 வேதம் சொல்லுகிறது, முதலாவது, இந்த நரகத்திற்குள் கர்த்தருடைய கோபத்தால் அனுப்பப்படும் அக்கினி இந்த நரகத்தின் தாழ் பகுதி வரை எரிந்து கொண்டிருக்கும். நன்றாய் கவனியுங்கள். இந்த நரகத்தில் என்ன இருக்கும்? ஐயா, இந்த நரகத்திற்குள் என்ன இருக்கும்? ஆண்டவருடைய கோபத்தினால் அனுப்பப்படுகிற, இல்லாவிட்டால் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி நரகத்தின் தாழ் பகுதி வரை நிறைந்து எரிந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது ஒரு காரியத்தை பாருங்கள். பக்தன் யோபு 25:6 சொல்லுகிறார். யோபு 25:6, இந்த நரகம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும், ஆல்வேஸ் ஓபன். எப்பொழுதும் நரகம் மூடப்படவே செய்யாது. எதற்காக? இந்த ஜனங்கள் எல்லாம் வர வேண்டும், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும். எப்போதும் திறந்த வாசலாகவே இருக்கும். வந்து எல்லாரும் வந்து விழுந்து விடட்டும் என்று சொல்லி பிசாசானவன் திறந்தே வைத்திருக்கிறான். ஆகவே இந்த நரகத்தின் வாசல், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கும். எப்படி வேண்டுமானால் வாழலாம், யாரும் என்னை தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானால் நான் விரும்புகிறபடி என் வாழ்க்கை நடத்தி கொள்ளலாம், ஒருவனை என்னை தடை செய்ய முடியாது. அப்படி சொல்லி வாழ்வோமானால் நமக்காக நரகத்தின் வாசல் திறந்தே இருக்கும். பிரியமானவர்களே, சாத்தான் திறந்து வைத்திருப்பான், அது மூடவே மூடாது. வாருங்கள், எப்பொழுது வேண்டுமானால் எனக்கு நீங்கள் விருந்தாளியை வரலாம் என்று சொல்லி அவளோடு காத்திருப்பான். அங்கு நாம் செல்லக்கூடாது. 3 பாருங்கள், மார்க் 9வது அதிகாரம் 44, 46, 48 இப்படி சொல்கிறது. மார்க் 9, 44, 46, 48. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும்.
இந்த நரகத்துக்குள் இருக்கிற காரியம் என்ன? சாகாத புழுக்கள் நிறைந்திருக்கும், அவியாத அக்கினி இருக்கும். அங்கு ஒருவேளை நாம் தள்ளப்படுவோமானால் இந்த புழுக்கள் எல்லாம் நம்மை கடிக்க ஆரம்பிக்கும். இந்த அவியாத அக்கினி நாம வேக வைத்துக் கொண்டிருக்கும், ஆனாலும் வேக மாட்டோம். அந்த அக்கினி தணிந்து போகாது, அந்த அக்கினி அவிந்து போகாது, அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 16:23 வாசித்து பாருங்கள். லூக்கா 16:23 வேதம் சொல்லுகிறது, அது ஒரு பாதாளம், அது ஒரு பாதாளம், எப்பொழுதும் வேதனை, வேதனை சகிக்க முடியாத ஒரு வேதனை இந்த பாதாளத்துக்குள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 16:24 சொல்லுகிறது, இந்த வேதனை எப்படி வருகிறது? அக்னி ஜுவாலை பற்றி எரிவதனால், நரகத்தில் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற பற்றி எரிகிற அக்னியினால், கோபத்தின் அக்னியினால் இந்த நரகத்திற்குள் செல்கிறவர்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சந்தோஷம் அனுபவிக்கவே முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இது பாதாளத்தில் இருக்கிற ஒரு வேதனை, அக்னி ஜுவாலையால் வருகிற ஒரு வேதனை என்று சொல்லி மத்தேயு 13:42-50 சொல்லுகிறது. மத்தேயு 13:42-50 ஓயாமல் அழுகுரல் தான் அங்கு கேட்கும். அழுகையும் பற்கடிப்பும் அங்கு இருந்து கொண்டே இருக்கும். வேதனை நிமித்தம் பற்களை கடிப்பார்கள், துன்பத்தின் நிமித்தம் அழுவார்கள். எதை நினைத்து அழுவார்கள்? அவர்கள் உலகத்தில் வாழ்ந்ததை குறித்து நினைத்து அழுவார்கள், மற்றவர்களை குறித்து நினைத்து அழுவார்கள். ஐயோ, எவ்வளவோ தரம் என்னிடத்தில் சொல்லி பார்த்தாரே, நான் கேட்காமல் மனம் போல் வாழ்ந்தேனே, பாவ வாழ்க்கை வாழ்ந்தேனே என்று சொல்லி பழையதை நினைத்து 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 புலம்பி அழுவார்கள். இன்னொரு பக்கமோ கோபத்தினாலும் வேதனையினாலும் தாங்க முடியாத எரிச்சலினாலும் பற்களை கடித்து கோபாவேசத்தில் இருப்பார்கள். அங்கு மக்கள் அப்படி காணப்படுவார்கள், நரகத்திற்கு செல்கிறவர்கள். மார்க் 25 மத்தேயு 25:41 சொல்கிறது, ஒருவேளை நாம் நினைக்கலாம் இந்த அக்னி ஒருவேளை அவிந்து போகுமா, கொஞ்ச நாளில் நின்று போகுமா, கொஞ்சம் மாதம் கழித்து நின்று போகுமா, சில ஆண்டுகள் கழித்து அது தணிந்து போகுமா என்று சொன்னார். இல்லவே இல்லை. எட்டர்னல் ஃபயர், அது ஒரு நித்திய அக்னி, முடிவில்லாத ஒரு அக்னி. இந்த நரகத்தில் இருக்கிற ஒரு அக்னி நித்தியமாய் அது எரிந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அதற்கு ஒரு முடிவு இல்லை. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10-14 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10-14 இரவும் பகலும் சதா காலமும் பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கும். பகலாய் 24 மணி நேரமும் சதா காலமும் எப்பொழுதும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நரகத்துக்கு செல்லுடைய வாழ்க்கை, அந்த ஆத்மா பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், துன்பம் அடைந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. பகல் வரும், தப்பித்துக் கொள்ளலாம், ராத்திரி வந்தால் என்று நினைப்போம், தப்பவே முடியாது, தூங்க முடியாது, இளைப்பாறுதல் கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு இரவு வரும், வேதனை தாங்காமல் தவிப்பார்கள். இந்த நரகத்திற்கு செல்கிற ஆத்துமாக்கள் காலை வரும், கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இரவோ பகலோ 24 மணி நேரமும் சதா காலமும் பாதிப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14-15 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள் அவர்கள் நித்திய காலமாய் தள்ளப்படுவார்கள். 21வது வெளிப்பாடு 8வது வசனமும் அப்படிதான் சொல்லுகிறது. இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற ஒரு கடல். படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், வேதியியல் பாடம் படிக்கும் பொழுது கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட், கந்தகம் என்றால் என்ன? சல்பர். ஆங்கிலத்தில் சல்பர் என்று சொல்லப்படுகிறது. சல்பர் என்றால் நம்முடைய சரீரத்தில் அது படுமானால் அது தானாகவே பொக்கங்களை உருவாக்குகிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமிலம், அது ஒரு வேதி பொருள். அது இதே போலதான் பாதிக்கக்கூடிய அமிலங்கள், கந்தகங்கள், சல்பர் எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு அக்னி கடல் நரகத்தின் தாழ்வாகில் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அக்னி கடலில் நாம் தள்ளப்படுவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஐயோ, கந்தகம் என் சரீரத்தில் படும் பொழுது வேதனையை உருவாக்குகிறது, எரிச்சல் உருவாக்குகிறது, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, தப்பவே வழியில்லை என்று சொல்லி புலம்ப வேண்டியதுதான் இருக்கும். இதற்கு நாம் போகவே வேண்டாம்.
இந்த இடத்திற்கு நாம் போகவே வேண்டாம், நாம் இந்த இரவு அதை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும், இங்கு நாம் செல்ல வேண்டுமா என்று. 2 பேதுரு 2:4 சொல்கிறது, இங்கு யார் இருப்பார்கள்? இந்த பூமியில் பாவிகளாய் வாழ்ந்தவர்கள், பாவம் செய்த தூதர்கள். எப்பொழுது ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தில் இருந்த லூசிபர் என்கிற அழகான ஒரு தூதன், அதி புத்திசாலியாகிய ஒரு தூதனை அவன் பெருமை பாராட்டினான், கர்த்தருக்கு மேலாய் எழுப்புவேன் என்று நினைத்தானோ, அப்பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து விழ தள்ளினார். அவனோடு கூட அநேக தூதர்கள் விழுந்து போனார்கள். இவர்கள் எல்லாம் பாவம் செய்த தூதர்கள். இவர்கள் எல்லாம் அந்த நரகத்தில் நிறைந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் நினைக்கலாம் ஏதோ நல்லவர்கள் அங்கே இருப்பார்களா என்று சொல்லி. இந்த பரலோகம் நரகம் எல்லாம் உண்டா? இதெல்லாம் ஒருவேளை சும்மா பயமுறுத்துவதற்கு சொல்லுகிற ஒரு கட்டுக்கதையாண்டு? இல்லவே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் வேதம் சொல்லுகிறதை நாம் நம்ப வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து இன்று நடக்கிற வரைக்கும் வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னவெல்லாம் நடந்தது, என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை தெளிவாய் திட்டமாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், ஆகவே நாம் இதை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. நரகம் உண்டு, அவைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று. சரி, இந்த நரகத்திற்கு யார் செல்ல முடியும்? இந்த நரகத்திற்கு யார் போவார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 9:17 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 9:17 வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கரும் தேவனை மறந்த எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். கவனிங்கள், துன்மார்க்கர், the ungodly people, தேவ பக்தியற்ற ஜனங்கள், ஆண்டவரை மறந்தவர்கள். நீங்கள் என்றாவது ஆண்டவரை மறந்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இருதயத்தில் யோசித்து பாருங்கள். மூளையில சிந்தனை செய்து பாருங்கள். ஆண்டவரே, என்றாவது நான் உம்மை மறந்திருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, தேவனை மறந்த, ஆண்டவரை மறந்த எல்லா ஜாதிகளும் நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள். மறக்கிறது என்றால் என்ன? காலையிலே ஒழுங்காக குடும்ப ஜெபம் செய்து கொண்டு வந்தோம். திடீரென்று ஒரு நாள் ஜபம் செய்யாமல் போய்விட்டோம். ஜபத்தை மறக்கிறோம். திடீரென்று ஒரு நாள் வேதத்தை படிப்பதை மறந்தோம். திடீரென்று ஒரு நாள் ஆண்டவருக்காக பாடுவதை மறந்தோம். சிலத்தில் கேட்டால் சொல்லுவார்கள், பிள்ளைகள் சொல்லுவார்கள், எப்பா பைபிள் படிச்சியா என்று கேட்டால் சொல்லுவார்கள், ஐயோ டாடி மறந்து போச்சு. தேவனை எவ்விதத்தினாலும் மறக்கிறேன்னா நரகத்திற்கு தான் தள்ளப்படுவோம். ஜபத்தை நீங்கள் மறந்தால் யோசித்துக் கொள்ளுங்கள், உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நரகம். தேவாதி தேவனை குடும்பமாய் தேடுவதை மறந்தால் மறக்கிற யாவரும் கர்த்தரால் மறக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவரை மறந்தால் தேவன் உங்களை மறப்பார். நீங்கள் செல்ல வேண்டிய இடம் நரகமாகவே இருக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், பாவிகள், துன்மார்க்கர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர்கள், கொலைகாரர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசித்தனம் செய்கிறவர்கள், சூதாடுகிறவர்கள், குடித்து திரிகிறவர்கள், வெறித்து திரிகிறவர்கள், இவர்கள் தான் நரகத்திற்கு போவார்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, துன்மார்க்கருக்கும் உண்டு. அதே வேளையில் ஆண்டவரை மறந்த யாவரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு நாம் ஒரு பொருத்தனை எடுப்போம். ஆண்டவரை மறக்கவே கூடாது. நாம் சாப்பிட என்றாவது மறந்திருக்கிறோமா பிரியமானவர்களே? என்றாவது மறந்திருக்கிறோமா? மறப்பதே இல்லை. காலையில் எழும்பினோன்னு பல் துலக்குகிறோமே, என்றாவது மறந்திருக்கிறோமா? மறக்கவே இல்லை. ராத்திரி கேட்டு பாருங்க, 2 நேரம் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க, மறக்கவே இல்லை. ஆனால் பைபிள் படிச்சேப்பா, ஐயோ படிக்கவில்லை. பாடம் படிச்சு, அது படிச்சேன். பைபிள் படிச்சு, படிக்கவே இல்லை. இன்றைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளிடத்துல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பாடம் படிச்சியான்னு கேட்கிறாங்க, பைபிள் வாசிச்சியான்னு கேட்பாங்க. ஒரு தவறான ஒரு பழக்கம். பாடத்தை படித்தியா அப்படின்னு கேட்பாங்க. படிச்சியா அர்த்தம் என்ன அப்படின்னாக்க மனதில் பதித்து கொண்டேன்னு அர்த்தம். பாடத்தை வாசிச்சான்னு யாராவது கேட்பீங்களா? உங்க பிள்ளைகளை பார்த்து, படிச்சுட்டியா, நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு படிச்சுட்டியான்னு கேட்பாரு. இது ஆனா பைபிள் மாத்திரம் என்ன கேட்கிறோம்? வாசிச்சியா? வாசிச்சான்னு ஆண்டவர் வாசிக்க சொல்லவே இல்லை. ஆண்டவர் பைபிளை வாசிக்க சொல்லவே இல்லை, அவர் தியானிக்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் உடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன். கடகடகடன்னு வாசிக்க சொல்லிட்டாரு, படிக்க சொல்லி வாசிக்க சொல்லிட்டாரு என்று சொல்லி கேலண்டர் முன்னால நின்று ஆண்டவரே நல்ல வசனம் தாருன்னு சொல்லி 10ஆம் தேதிக்கு ஒரு வசனத்தை எடுக்கிறது இல்லை.
பைபிளை திறந்து கண்ண மூடி திறந்து வருகிற வசனத்தை வாசிக்கிறதும் இல்லை. இதே போல வாக்குத்தத்த அட்டைகளை வைத்துக் கொண்டு வாசித்து விட்டு போகிறது இல்லை. பைபிள் என்றால் அதை படிக்க வேண்டும் உட்கார்ந்து. அதற்காக நீங்க 50 வசனம் படிக்கணும், 100 வசனம் படிக்கணும் நான் சொல்லல. ஒரே ஒரு வசனமா இருந்தாலும், ஒரே ஒரு கர்த்தருடைய வசனமா இருந்தாலும் ஆழமாக பதிந்து, ஆண்டவரே இதோடு நீர் என்ன பேசுகிறீர் என்று, அதுக்கு பேர் தான் தியானம். This is called meditation. இது யோகா பயிற்சி இல்ல, இது தியானம். நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆகவே இன்றிலிருந்து இனிமேல் இந்த பிள்ளையிடத்துல கேட்காதுங்க. எப்படி கேட்காதுங்க? பைபிள் வாசிச்சு அவன் கேட்கவே செய்யாதுங்க. படிச்சியாப்பா என்று கேளுங்க, அவன் படிப்பான், அந்த பிள்ளை படிக்கும். ஆகவே இதை மறந்து விட்டா ஆண்டவர் நம்மை மறப்பார், நரகத்துக்கு செல்லும். நீதிமொழிகள் 9:18 வாசித்து பாருங்கள். இன்னும் யார் இந்த நரகத்துக்கு செல்வார்கள்? விபச்சார வழிகளில் உள்ளவர்கள் அனைவரும் நரகத்துக்கு செல்வார்கள். இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். மத்தேயு 5:28 ஒருவன் ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அவன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு சகோதரி ஒரு சகோதரனை இச்சையோடு பார்த்தால் ஒரு ஸ்திரீ இருதயத்தில் விபச்சாரம் செய்து விட்டாள். அப்படியானால் இவருடைய பலன் என்ன? நரகம். ஜாக்கிரதையா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். மிக கவனமாய் நாம் ஆள வேண்டும் பிரியமானவர்களே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் செய்தால்தான் பாவம். இயேசு சொன்னார், நீ நினைத்தாலே அது பாவம், நீ நினைத்தாலே அது பாவம், நினைக்க வேண்டாம். மிக ஜாக்கிரதையாய் வாழ கற்றுக்கொள்வார். சங்கீதம் 55:15 சொல்லுகிறது, நம்முடைய வீடுகளிலும் உள்ளங்களிலும் பொல்லாங்கு நிறைந்திருந்தால் நரகத்திற்கு தள்ளப்படுவோம். வீடுகள் நம்முடைய இருதயங்களில், ஆங்கிலத்தில் வேதம் சொல்கிறது wickedness, பிசாசின் கிரியைகள், பிசாசின் பொருட்கள், பிசாசின் காரியங்கள் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய இருதயங்களிலும் நடந்திருக்குமானால் நாம் செல்லுகிற இடம் நரகம். வீட்டில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பொருள் இருந்தால் நரகத்திற்கு கொண்டு போய்விடும். ஒரு மதுபான பாட்டில், மதுபானம் நிறைந்த ஒரு பொருளில் அந்த பாட்டில் அங்கு இருக்குமானால் நம்ம நரகத்திற்கு கொண்டு தள்ளிவிடும். தேவையற்ற கதை புத்தகங்கள், படக்கதைகள், மோசமான படங்கள், சினிமா பாடல் கேசட்டுகள், சினிமா காட்சியை காண்பிக்கிற பொருட்கள், இவைகள் வீட்டில் இருக்குமானால் நம் நரகத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம். டெலிவிஷன் ஆண்டவர் நமக்கு நன்றாய் தந்திருக்கிறார். 100 கணக்கான சேனல் தட்டினால் நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். ஒன்னிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்போர்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறது F சேனல் வரைக்கும் போய் சேர்ந்து விடும். எல்லா சேனலும் டெலிவிஷன்ல இருக்கு. என் ஆண்டவர் பார்க்கிற என் பிள்ளை என்ன சேனலை தட்டுகிறார், என்ன சேனலை ஓபன் பண்ணுகிறார். ஜெயா டிவியா, இல்லாவிட்டால் சன் டிவியா, பாடல் சன்னா, இல்லாவிட்டால் எதிலே என் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் சன் டிவி பாக்குறாங்க. ஏன் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா, வரிசையா சீரியல் வருது பிரதர், வரிசையா சீரியல் வரிசையா தான் வரும். சீரியல் வரிசையா வருது. ஒரு அம்மா சொல்றாங்க 6:30 மணியான அவங்களுக்கு இருக்கவே முடியல, ஒரே ஓட்டமா வீட்டுக்கு போறாங்க. எங்க போறீங்க? கோலங்கள் பார்க்க போறேன். நம்முடைய வாழ்க்கையே கோலம் ஆயிர போகிறது. கோலம் பார்த்து போது நம்முடைய வாழ்க்கையே கோலம் போட வேண்டியது இருக்கு. எங்க போய்? நரகத்துல போய் ஐயா வாழ்க என்று சொல்லி கோலம் போட்டுட்டே இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் நீங்கள் கோலங்களையும் களிப்பையும் களியாட்டத்தையும் பார்ப்பீர்களானா நரகத்தில் அழ வேண்டியது இருக்கும், வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். விளையாட்டு கொஞ்ச நேரம் பார்க்கிறேன், காமெடி தானே பார்க்கிறேன், கவுண்டமணியை தானே பார்க்கிறேன், செந்தில தானே பார்க்கிறேன், காமெடியை தானே ஐயா பார்க்கிறேன். காமெடி பார்க்கிற நேரத்தில் இயேசுவே என்று தேடி பாருங்கள், பேர் பரலோகத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பூமியில் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படிதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சின்ன பிள்ளைகள் கார்ட்டூன் ரொம்ப பார்க்கிறாங்க, டாம் அண்ட் ஜெர்ரி துரத்துகிறத பார்க்கிறாங்க. நானும் பார்க்கிறது உண்டு. என் டிவியில டாம் அண்ட் ஜெர்ரி நான் போடுகிறது உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக முழுக்க முழுக்க நீங்கள் 24 மணி நேரம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரின் சொல்லிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரவில்லை. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை. ஆனால் எதை எப்படி நாம் செயல்படுத்துகிறோம், எதை நாம் பார்க்கிறோம் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இதை பார்ப்பதனால் என்னுடைய வாழ்க்கையில் பயன் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சீரியல்ல உட்கார்ந்துட்டு அழுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் கேட்ட குடும்ப சீரியல் பிரதர். இது என்ன சீரியல்? குடும்ப சீரியல். என்ன அழகா எடுத்திருக்கான், இந்த குடும்பத்துல நடக்கிறது போலே எடுத்திருக்கிறேன். நான் என்ன ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு? அந்த சீரியலை பார்த்துதான் குடும்பமே கட்டி சொல்றாரு.
இவங்க சொல்றாங்க குடும்பங்கள்ல நடக்கிறது போலே சீரியல் எடுக்கிறான்னு சொல்லி. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, சீரியல் எடுக்கிறதுனால, சீரியலை நீங்கள் பார்க்கிறதுனால உங்க குடும்பத்துல பிரச்சனையே வருது. எப்படி தெரியுமா? அங்க புருஷன் மனைவி சண்டை, அதே சண்டை எங்க வீட்டுல. அங்க பிள்ளைகள் சரியில்லை, அதேதான் இங்க நடக்கிறது. அதை பார்க்கிறதுனால் நம் குடும்பம் நரகமாய் மாறி போகிறது. ஜாக்கிரதையா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தீர்மானித்துக் கொள்வோம். மத்தேயு 5:22 சொல்கிறது, தன் சகோதரனை மூடனே என்று சொன்னார். எங்க போவான் தெரியுமா? ஏறி நரகத்திற்கு தள்ளப்படுவான். ஏறி நரகத்திற்கு தள்ளப்படுவான். ஐயோ என் சகோதரனை முட்டாள் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் ஏறி நரகம். சகோதரர்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, நமக்கு பிரியமானவர்களை பார்த்து முட்டாள் அப்படின்னு சொல்லிடாதுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி வரப்போகுது, நாளைக்கா சொல்லிடாதுங்க அம்மா, தப்பித்தவரை சொல்லிடாதுங்க. ஏப்ரல் ஃபூல், ஆண்டவர் நம்ம ஃபூல் ஆக்கிறார், கொண்டு நரகத்தில் வச்சிருவார். அங்க சிரிப்பார் ஆண்டவர், பகடி பண்ணுவாராம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நகைப்பார். அங்க இந்த பாட்டு நகைப்பார். ஃபூல், ஏப்ரல் ஃபூலாப்பா 1ஆம் தேதி. யார? உங்க அம்மாவை ஆக்குன, தம்பியை ஆக்குன, டீச்சரையா? ஏப்ரல் ஃபூல். அந்த காலத்துல நானும் செய்திருக்கிறேன், இல்ல இல்ல, இப்போ எனக்கு உணர்கிறேன் இதெல்லாம் தவறு என்பதை அறிந்து கொள்ளுகிறேன். 1ஆம் தேதி ஆனா சில வீட்டுல எல்லாம் விளையாடுவாங்க, காலிங் பெல் அடிச்சுட்டு ஒழிச்சிருந்துக்குவாங்க. தேடி தேடி பார்ப்பாங்க யார் வந்திருக்கிறா அப்படின்னு. நம்ம அப்படி தலையை காட்டினோம், ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிறோம். ஃபூல் என்கிறாலே முட்டாள் என்று அர்த்தம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், விளையாட்டுக்கும் நாம் அதை சொல்ல வேண்டாம். நரகத்திற்கு போகாதபடிக்கு விளையாட்டுக்கும் இந்த வார்த்தை நாம் சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நரகத்திற்கா மோட்சத்திற்கா நாம் தீர்மானிக்க வேண்டியது இந்த இரவு. மத்தேயு 23ஆவது அதிகாரம் 13 முதல் 33 வரை வாசித்து பாருங்கள். வேதம் இங்கே சொல்லுகிறது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை கொள்ளையும் அநீதியும் நிறைந்தவர்கள். பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்கிறீர்கள். பரலோக ராஜ்யத்திற்கு போகிறவர்கள் தடை பண்ணுகிறீர்கள். விதவைகளின் வீடை பட்சிக்கிறீர்கள். மனுஷருக்கு நீதிமான்களாக உங்களை காண்பிக்கிறீர்கள். உள்ளத்திலோ மாயை, அக்கிரமம், இவைகள் எல்லாம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். மத்தேயு 13:42-50 சொல்லுகிறது, அக்கிரமம் செய்கிறவர்கள் நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பிசாசின் புத்திரர், son of devil, son of Lucifer, பிசாசின் பிள்ளைகள் என்று. பிசாசு எங்க இருக்கும்? நரகத்தில் இருப்பான். அங்கேதான் அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கிடைக்கும். மட்டுமல்ல, மத்தேயு 19:23 வாசித்து பாருங்கள். ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவர்கள், ஏழைக்கு உதவி செய்யாதவர்கள், ஏழைக்கு தங்கள் கண்களை விலக்குகிறவர்கள் மீது அநேக சாபம் வந்து சேரும். நரகத்தின் பலன்கள் அடைவார்கள். ஏழைக்கு இறங்காதவர்கள். ஐஸ்வர்யவானை குறித்து நமக்கு ஒரு சம்பவம் தெரியும். லாசரு ஐஸ்வர்யவான். லாசரு பரலோகத்திற்கு சென்றார். ஐஸ்வர்யவன் எங்க போனா? நரகத்துக்கு தள்ளப்பட்டான். பைபிளை நீங்க எங்கேயாவது வாசித்து பார்த்திருக்கீங்களா? இந்த ஐஸ்வர்யவான் கொலைகாரன், மோசமானவன் என்று? இல்லவே இல்லை. ஒரே ஒரு தவறு தான் இந்த ஐஸ்வர்யவான் செய்தான். வீட்டிலே வந்து படுத்து கிடந்த அந்த லாசருவை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் ஒன்று செய்திருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாசல்ல கிடக்காத ஒரு இடம் கொடுத்தான். நம்ம வீட்டுல இன்னைக்கு ஒரு புண்ணு பிடிச்சு ஒருத்தன் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தள்ளி நில்லப்பா, நான் இதோ எடுத்துட்டு வரேன் பிச்சை என்று போட்டு விட்டு அனுப்பி விடுவோம். வாசல்ல படுக்க இடம் கொடுப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப ஐஸ்வர்யவானோடு மோசமானவங்க நம்ம. ஐஸ்வர்யவான்களே உள்ள போக முடியாது. ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? லாசரு, நீ வேணா வராந்தல படுத்துக்கப்பா. ரொம்ப இலக்கமான உள்ளதுதான். ஆனா கவனிக்கல. நல்ல டிரெஸ் போட்டு இருந்தான் ஐஸ்வர்யவான், நல்ல சாப்பாடு சாப்பிட்டான். ஆனால் வராந்தாவில் இருந்து லாசருவை மறந்து போனான். ஆகவே அவனுடைய வாழ்க்கை எங்கு போயிட்டு? நரகத்திற்கு. இந்த பூமியில ஒரு கதை சொல்லுவார்கள். பெரிய பணக்கார அம்மா ஒருத்தங்க இருந்தாங்களாம். அவருக்கு வேலை செய்கிற ஒரு வேலையாள், ஒரு தோட்டக்காரன் ஒருவர் இருந்தார். ரொம்ப ஏழை. 5 ரூபாய் 10 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இந்த 10 ரூபாய் சம்பளத்துல 5 ரூபாய் எடுத்து ஆண்டவருக்கு காணி கொடுத்துருவார். இந்த மனுஷன் 5 ரூபாய் எடுத்து ஆண்டவருக்கு கொடுப்பார். இன்னும் ஏழைகளுக்கு கொடுப்பார். இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார். இந்த பணக்கார அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு காரியத்தை செய்வாங்க. இந்த பணக்கார அம்மா இருக்கிறதுல கிழிஞ்ச ரூபா நோட்டை பார்த்து
ஊழியக்காரங்க வந்தா சர்ச்சுக்கு காணிக்க போட்டா இதெல்லாம் செய்வாங்க. உள்ளதுல கிழிஞ்சது, செல்லா காட்சி, இதெல்லாம் போட்டு செய்துட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க நினைத்தாங்க ரொம்ப பணக்காரன் அந்த உலகத்துல இருக்கிறேன், எனக்கும் பரலோகத்தில் ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி 2 பேரும் ஒரு நாள் மரித்து போனார்கள். 2 பேரும் மரித்து போனார்கள். நடந்தது என்ன தெரியுமா? தூதன் ஒருவன் இந்த அம்மாவை அந்த பரலோகத்துல பல இடங்களை சுற்றி காண்பித்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு பெரிய பெரிய மாளிகை, கடைசியில் ஒரு மாளிகையை காண்பித்து சொன்னாரா, அம்மா உங்க வீட்டுல ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார் அல்லவா தோட்டக்காரர், அவருக்காக கட்டி வைத்திருக்கிற மாளிகை இது என்று சொல்லி பயங்கர சந்தோஷம் அம்மாவுக்கு. என் வேலைக்காரனுக்கே இவ்வளவு வீடுன்னா எனக்கு அப்பா எம்மாம்பரிய வீடு இருக்கும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு போனார்கள். ஒரு குடிசை வீட்டை கொண்டு காண்பித்தார். இது யாருக்கு? இதுதான் உங்களுக்கு. வருத்தப்படாதீங்க, இந்த பூமியில நீங்கள் போட்ட கிழிந்த ரூபாயை வைத்து ஆண்டவர் இந்த வீடை கட்டினார். ஆனால் அந்த ஏழையோ நல்லதை கொடுத்தான், பாதியை கொடுத்தான், அதை வைத்து மாடிகை ஆண்டு கட்டி விட்டார் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்கள், இந்த உலகத்தில் நாம் ஐஸ்வர்யமாய் வாழும் பொழுது, இல்லாவிட்டால் வசதியோடு வாழும்போது, கொஞ்சம் நமக்கு பணம் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் அதை செய்யும் பொழுது நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. 1 கொரிந்தியர் 6:9-10 சொல்கிறது, அநியாயக்காரர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது, பேசிக் மார்க்கத்தார் போக முடியாது, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் போகிறது நரகம். விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள். எல்லாரும் போகிற இடம் நரகம். கவனமாக இருப்போம். கொலை செய்கிறவர்கள் போக முடியாது. 1 யோவான் 3:14-15 சொல்லுகிறது, சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன், போகவே முடியாது. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசு ஆதி முதல் பாவம் செய்தவன், ஆகவே பாவம் செய்தவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள், அவர்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அரசாங்கம் குடிப்பதற்காக முத்திரை போடப்பட்ட பாட்டில்களை விற்று கொண்டிருக்கிறார்கள், விற்பனை செய்கிறார்கள். கள்ள சாராயம் குடிக்காதப்பா, என்ன குடி? நான் உனக்கு தருகிற சாராயத்தை குடி, வித் லைசன்ஸ். பாவம் செய்ய உரிமம். பாம்பே பட்டணத்துக்கு நான் ஊழியத்தை சென்றிருந்த போது, ஊழியத்தை முடித்து கடைசி நாளில, அதுக்கு அடுத்த நாள் மாலை நேரத்தில் ஒரு பகுதிக்கு என்னை கொண்டு போனார்கள். அது பேரு சிவப்பு வெளுப்பு பகுதி, ரெட் லைட் ஏரியா. அநேக விபச்சாரிகள் அங்க இருக்கிறாங்க. இருக்கிற வீடு எல்லாம் அப்படித்தான். எல்லா வீட்லயும் வெல்கம் என்று ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. நம்ம வீட்டுல வெல்கம் போர்டு போட்டிருக்கிறோமா? எதுக்கு? நல்வரவு என்று சொல்வதற்காக. அங்க விபச்சாரிகள் யாரும் நல்வரவு என்று சொல்லி போர்டு போட்டிருக்கிறாங்க. வாருங்க, வந்து என்னோடு விபச்சாரம் செய்யுங்கள், போங்கள், அதுக்குரிய பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று அவரிடத்தில் விசாரிக்கும் போது சொல்லுகிறார்கள், இது எங்களுடைய வேலை. This is our job. என்ன கௌரவமான வேலை பாத்தீங்களா? விபச்சாரம் செய்கிறது வேலை, இது என்னுடைய தொழில், சம்பாதிக்கிறோம். வீடு கட்டி இருக்கிறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க, வெளியில ரஸ்தாவில வீதியில நின்று கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் போகிறார்கள். அரசாங்கம் முத்திரை வைத்து பதித்த அப்படிப்பட்ட விபச்சார ஸ்திரீகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய கண்காணிப்பில்? அரசாங்கத்தின் கண்காணிப்பில். பாவம் எப்படி உலகத்திற்கு வருகிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ பாவம் செய்யாதே, no more do no more sin. நீ பாவம் செய்யாதே, நேசித்தனம் பண்ணாதே, விபச்சாரம் செய்யாதே, நரகத்துக்கு போய் விடுவாய். பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க, பஸ்ஸுக்கு பின்னால பார்த்தா தெரியும், நீ நல்லா விபச்சாரம் பண்ணு, பாதுகாப்புக்காக இதெல்லாம் அணிஞ்சிட்டு விபச்சாரம் பண்ண. வாசிருக்கீங்களா? பாவத்தை செய், ஆனால் உனக்கு நோய் வந்துடாம பாத்துக்கப்பா. எவ்வளவு அழகான அரசாங்க முத்திரை பார்த்தீர்களா? என் ஆண்டவர் சொன்னார், நீ பாவமே செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாவமே செய்யாதே. நாம் அரசாங்கத்தை பார்க்க வேண்டாம், நாம் இந்த உலகத்தை பார்க்க வேண்டாம், ஆண்டவரை பார்ப்போம். பிரியமானவர்களே, குடிக்கிறவர்கள், புகை பிடிக்கிறவர்கள், சரீரத்தை கெடுக்கிறவர்கள், நல்ல மூக்கு தந்திருக்கிறார், மூக்கு பொடி போட்டு மூக்கை கெடுக்கிறோம், வெத்தலை போட்டு பல்ல செவக்க வைக்கிறோம், பாக்க போட்டு போதை ஏற்றிக் கொள்கிறோம், கஞ்சா, இவைகளெல்லாம் பயன்படுத்துவர்கள் போகவே முடியாது
பரலோகத்திற்கு. தூஷண வார்த்தை, கோல் சொல்லுகிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள், கொலைபாதகர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், கற்பழிக்கிறவர்கள், வன் கண் செய்கிறவர்கள், மந்திரம் செய்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பில்லி சூனியக்காரர்கள், நாள் பார்க்கிறவர்கள். ஜாக்கிரதையா இருப்போம். திருமணங்கள் வரும் பொழுது கல்யாண கார்டுல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று எழுதி வச்சிடறாங்க. ஆனால் நாள் பார்த்து டைம் குறித்து இந்த சுப முகூர்த்தத்தில் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கு, இனிமே திருமண இன்விடேஷன் அடிக்கும் போது தயவு செய்து நாள் பார்க்காதிருங்கள். மண்டபம் கிடைக்குதான் பாருங்க. நாள் பார்த்து மண்டபத்தை தேடாதிருங்கள். போய் ஜாதகத்தை பார்த்து திருமணத்தை வைக்காதிருங்கள். நீங்கள் ஜாதகத்தை எழுதி வைத்தாலும் நட்சத்திரத்தை பார்த்தாலும் அநேக திருமணங்கள் எங்களுக்கு கோடதியிலே போய் நிற்கிறது. அநேக திருமணங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறது. எங்களை பிரித்து விடுங்கள், நாங்கள் வாழ விரும்பவில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆண்டவர் படைத்ததெல்லாம் நலம் என்று சொன்னார். 7 நாட்களை ஆண்டவர் உருவாக்கினார் இல்லையா? ஆதியாகமத்தில் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் முடிவரும் ஆண்டவர் சொன்னார், it is good. இந்த நாள் நல்லது. இன்னும் அனைவருக்கு செவ்வாய்க்கிழமை வந்தாலே நடுங்குது. செவ்வாய்க்கிழமை அப்பதான் பிரதர் பேய் போட்டு என்ன ஆட்டுது. புதனா ரொம்ப நல்ல நாள். பொண்ணே கிடைக்காது, புதன் கிடைச்சா. புதன் கிடைக்காது, பொண்ணு கிடைச்சா. வியாழன் ரொம்ப நாள். வெள்ளியா அப்பப்பா, இந்த வெள்ளியும் சரி செவ்வாயும் சரி எனக்கு ஒரே உபத்திரம் என் வீட்டுல. அப்படி சொல்றாங்க நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளியும். சனியா ஆகாதப்பா, சனிக்கிழமை அவர் இறந்து போனார், பயந்துட்டு இருக்கிற என்னையும் கொண்டு போயிருமோன்னு சொல்லி 7 நாட்களும் கர்த்தர் தந்தது நல்ல நாள். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாள் பார்க்காதிருங்கள், கண்டம் பார்க்காதிருங்கள். என யமகண்டம், கரி நாள், எல்லா நாளும் கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் பார்க்கிறவர்கள் எங்க போவாங்க? அங்க ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜாதக புஸ்தகத்தை புரட்டி பார்ப்பாங்க. என் ஜாதகம் அப்பா, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, எனக்கு நரகமா கிடைச்சிருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருக்கணும். இங்க நாம் அதை செய்ய வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு வேற திருப்பி கொள்ளும் பொழுது பரலோகத்தின் பாக்கியத்தை நிச்சயமாய் அடைவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் எப்படி வாழலாம் என்றால் நமக்கு பலன் பரலோகத்தில் அல்ல, நரகத்தில். வாலிபன் ஒருவன் பல ஆண்டுகளாய் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். வேலையில் சம்பாதித்து சம்பாதித்து இங்க தேசத்தில், இந்தியா தேசத்தில் வாழ்கிற மனைவிக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். உண்மையா நடந்த சம்பவம். நல்ல ஆடம்பர செலவு செய்து கொண்டே இருந்தாள் மனைவியானவள். நிறைய பணம் வருது இல்லையா, அவங்க கஷ்டப்பட்டு செய்துட்டு இருக்கிறான், இவன் நிறைய பணம் வச்சு விளையாடிட்டே இருந்தான். ராத்திரி ஆனால் மாலை மயங்கினாலே குடிக்கிற இடத்திற்கும் கும்மாளம் அடிக்கிற இடத்திற்கும், நம்ம ஊர்ல கிடையாது பட்டணங்கள்ல, போய் கேளிக்கை விடுதியில உட்கார ஆரம்பித்தாள், குடிக்க ஆரம்பித்தாள், நடனமாட ஆரம்பித்தாள். வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. சில வருடங்கள் கழித்து இந்த புருஷனுக்கு ஒரு ஆசை, திடீரென்று சொல்லாமல் என் மனைவியை போய் பார்க்க வேண்டும், பார்த்து அவளை இனி என்னிடமா சேர்த்து வெளிநாட்டுல நாங்க குடும்பமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார். சொல்லாமலேயே ஒரு மாலை நேரத்தில் வந்தார். மாலை மயங்கினாலே அம்மா எங்க போயிருப்பாங்க? கேளிக்கை விடுதியில போயிருப்பாங்க. வீட்டில் பார்த்தார், வீட்டுல ஒரு பெரிய பூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சு. தட்டி பார்த்தார், கதவு திறக்கல. எங்க போயிருப்பான்னு தேடி பார்த்தார், காணவில்லை. பக்கத்து வீட்டுல விசாரித்தார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு முகவரியை கொடுக்கிறோம், அங்கு சென்று பாருங்கள், அங்கு உங்கள் மனைவியை சந்திக்கலாம் என்று சொன்னார். குறிப்பிட்ட இடத்திற்கு அன்பு சகோதரன் சென்றார்கள். போய் பார்த்தார்கள். அங்கு தன்னுடைய மனைவி இன்னொருவனோடு கட்டி அரவணைத்துக் கொண்டு குடித்து விட்டு வெறித்து விட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். அநேகர் அப்படி இருந்தார்கள் அங்கு. அது ஒருவர் தன்னுடைய மனைவி என்று பார்த்தால் துக்கப்பட்டார், இருதயம் நொறுங்கி போனார். நேர வீட்டுக்கு வந்தார், ஒரு கடிதம் எழுதினார். நான் உன்னை தன்னிடமா சேர்த்துக் கொள்ளும்படியாக வந்தேன். நான் இருக்கிற அந்த நல்ல இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்ல வந்தேன். நீயோ வெகு தூரம் சென்று விட்டாய். இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் போகிறேன் என்று ஒரு கடிதம் எழுதிவிட்டு ஓடிவிட்டார். இந்த சகோதரி இரவு நேரத்தில் வந்தால் அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கிறார். ஐயோ, என் புருஷன் வந்திருக்கிறார், என் புருஷன் வந்திருக்கிறார். ஐயோ, நான் விட்டு விட்டேனே, தவற விட்டு விட்டேனே,
இனி என்ன செய்வது? என்னை அழைத்து நிரந்தரமாய் அவரோடு வைக்கும்படியா என்னை அழைத்து போக வந்தாரு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இனி நான் எங்கு ஓடுவேன்? இனி நான் என் வாழ்க்கை எங்கு ஓடுவேன் என்று ஓட ஆரம்பித்தாள். எங்கு சென்று அவரை கண்டுபிடிப்பேன் என்று ஓட ஆரம்பித்தாள். ஒரு இடமும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் மீண்டும் அவர் இடத்துக்கு சென்று விட்டார். இன்றும் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது ஒருவேளை எங்கே ஓடுவேன் என்று சொல்லி பரிதாபப்பட வேண்டிய நிலைமை தான் இருக்கும். ஒரு பழைய பாடல் இப்படி உண்டு. எங்கே ஓடுவேன் பாத ஆலே தீமை எங்கும் என்னை மூடும் ஆகரிக்க எங்கே பரலோகத்தை குறித்து வேகமாய் பார்த்து நான் சீக்கிரமாய் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவ வாசல் இல்லாவிட்டால் மோட்சம் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் பரலோகம் என்று சொல்லலாம். நரகத்திற்குள் எவைகள் இருந்தன என்று பார்த்தோம். இனி பரலோகத்திற்குள் எவைகள் இருக்கிறது? சங்கீதங்களின் புத்தகம் 14:2 வாசித்து பாருங்கள். கர்த்தர் பரலோகத்தில் இருப்பார். கரங்களை தட்டுவோமா? பரலோகத்தில் கர்த்தர் இருப்பார். சங்கீதம் 115:3, யோவான் 22:12-14, பிரசங்கி 5:2 அத்தனை வசனங்கள் சொல்லுகிறது. தேவன் தாமே பரலோகத்தில் வீற்றிருப்பார். என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். மட்டுமல்ல, சங்கீதம் 119:89 வாசித்து பாருங்கள். பரலோகத்தில் எங்கு பார்த்தாலும் வசனங்களால் நிறைந்திருக்கும். சில வீடுகளில் சென்று பார்க்கும் பொழுது வீடுகள் எல்லாம் வசனத்தினால் நிறைத்து தொங்க விட்டிருப்பார்கள். ரொம்ப ஆனந்தமான காரியம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் எங்கு பார்த்தாலும் வசனங்கள் நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, நிறைந்திருக்கும். அது அங்கு நிலைத்திருக்கும். சங்கீதம் 11:4, ஏசாயா 66:1 சொல்கிறது, கர்த்தருடைய சிங்காசனம் அங்கு இருக்கும். மத்தேயு 18:10, யோவான் 1:51 சொல்கிறது, தேவ தூதர்கள் பரலோகத்தில் நிறைந்திருப்பார்கள். யோவான் 6:32 சொல்கிறது, ஜீவ அப்பம் அங்கே இருக்கும். அதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 5:12 சொல்கிறது, லூக்கா 6:23 சொல்கிறது, நாம் நம்முடைய பலன் அங்கு மிகுதியாக இருக்கும். நாம் அங்கு போய் இருக்கும் பொழுது நம்முடைய பலனை நாம் அங்கே பார்க்க முடியும். மத்தேயு 6:20,
லூக்கா 12:33 சொல்கிறது, நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிற பொக்கிஷம் நிறையவே அங்கு இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:1 சொல்கிறது, ஒரு சத்தம் அங்கு கேட்கும், அல்லேலூயா என்கிற சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த பூமியில நாம் அப்படி கரகோஷம் போடுகிறோம், அல்லேலூயா என்கிற சத்தத்தை நாம் போடுகிறோம் அல்லவா? இந்த சத்தம் அங்கு தொனித்துக் கொண்டே இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 சொல்கிறது, ஜீவ புஸ்தகம் அங்கு இருக்கும். The book of life, ஜீவ புஸ்தகம் அங்கு இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 அங்கு சொல்கிறது, அங்கு என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, அங்கு மரணம் இல்லை, அங்கு துக்கம் இல்லை, அங்கு வருத்தம் இல்லை, அங்கு அலறல் இல்லை. சொல்ல போனால் ஓயாமல் சந்தோஷம். ஹல்லேலூயா, எப்பொழுதும் சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த பூமியில் ஒருவரை நாம் முயற்சி செய்கிறோம், சந்தோஷமா இருக்க முடியவில்லை. ஒரு நாள் வரும், இந்த பரலோக பாக்கியத்திற்கு செல்லும் பொழுது அங்கு மிகுதியான சந்தோஷத்தில் நாம் திளைத்துக் கொண்டிருப்போம். அங்கு வருத்தமே இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21:18-23 வரை வாசித்து பாருங்கள். இந்த பரலோகத்துக்குள் எவைகள் இருக்கிறது பாருங்கள். சுத்த பொன்னினால் ஆன நகரம், the pure gold, சுத்த பொன், சுத்த பொன், மூஸ்தங்கம் என்று சொல்வார்கள். கலப்படமே இல்லாத தங்கம், அது பேர் சுத்த தங்கம், சுத்த பொன் அங்கு இருக்கும். அந்த நகரத்தை பார்க்கும் பொழுது பொன்னால் இருக்கும். வஜ்ரக்கல்லால் ஆன மதில், அந்த கற்கள் எல்லாம் நாம பார்த்திருக்கவே மாட்டோம். வஜ்ரக்கல்லால் ஆன மதில், அஸ்திபாரம் சகலவித ரத்தினங்களினாலும் நிறைந்திருக்கும். முதல் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாம் அஸ்திபாரம் இந்திர நீலம், மூன்றாம் அஸ்திபாரம் சந்திரகாந்தம், நான்காவது அஸ்திபாரம் மரகதம், ஐந்தாவது அஸ்திபாரம் கோமே கற்களினால் செய்யப்பட்டிருக்கும். ஆறாவது அஸ்திபாரம் பதுமராகம் கற்களால் நிறைந்திருக்கும். ஏழாவது அஸ்திபாரம் சுவர்ண ரத்தினத்தில் செய்யப்பட்டிருக்கும். எட்டாவது அஸ்திபாரம் படிக பச்சையினால் செய்திருக்கும். ஒன்பதாவது அஸ்திபாரம் புஷ்ப ராகத்தினால் நிறைந்திருக்கும். பத்தாவது அஸ்திபாரம் வைடூரியத்தினால் நிறைந்திருக்கும். 11வது அஸ்திபாரம் சுநீரத்தினால் நிறைந்திருக்கும். 12வது அஸ்திபாரம் சுகந்தி என்கிற கற்களினால் செய்யப்பட்டிருக்கும். என்ன பாக்கியம்! இந்த உலகத்தில் சில கற்களை நாம் பார்க்க முடியும். இத்தனை 12 வகையான கற்கள் பரலோகத்தில் நிறைந்திருக்கும், அஸ்திபாரமாய் போடப்பட்டிருக்கும். மட்டுமல்ல, 12 விதமான முத்துக்களாலான வாசல் அங்கே இருக்கும். அந்த வீதி தெளிவுள்ள பளிங்கு போன்ற சுத்த பொன்னால் இருக்கும். தேவ மகிமையின் வெளிச்சம் அங்கு எப்பொழுதும் இருக்கும். ஆட்டுக்குட்டியாருடைய விளக்கு ஓயாமல் அங்கு எரிந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:1-2-3 வாசித்து பாருங்கள். பளிங்கு போன்ற தெளிவான ஜீவ தண்ணீர், அது ஜீவ நதியாக ஓடிக்கொண்டே இருக்கும். லூக்கா 15:7 சொல்லுகிறது, மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் அந்த பரலோகத்தில் சந்தோஷம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுகிறது, அது நமக்கு ஒரு நித்திய வீடு. இங்கு ஒருவரை வீடு சரியாக இல்லை, கஷ்டப்படுகிறோமா? கஷ்டமில்லாமல் ஒரு நித்திய பளிங்களால் ஆன ஒரு வீடு நமக்கு வைத்திருக்கிறார். சந்தோஷப்படுவோம் அதற்காக. யோவான் 14:2 சொல்கிறது, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசு சொன்னார், அநேக வாசஸ்தலங்களை உருவாக்கும்படியா நான் போகிறேன், நான் திருப்பி வருவேன், வரும்பொழுது உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொண்டு அந்த வாசஸ்தலத்தில் கொண்டு போய் வைப்பேன் என்று சொன்னார். எபிரேயர் 10:34 சொல்கிறது, அங்கு சுதந்திரமாய் வாழலாம். நமக்கு சுதந்திரமாய் அங்கு வாழலாம். அங்கு 1 யோவான் 5:7 சொல்கிறது, பிதா இருப்பார், வார்த்தை நிறைந்திருக்கும், பரிசுத்த ஆவி அங்கு நிறைந்திருப்பார். 12 விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சம் அங்கு இருக்கும். மாதந்தோறும் கனி கொடுக்கிற அந்த விருட்சங்கள் இலைகளையும் கொடுக்கும். இதனால் நம் ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அங்கு சாபமே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும் ஆண்டவருடைய நாமத்தை. பரலோகத்தில் சாபம் என்கிறதுக்கு இடமே இல்லை. மார்க் 16:19 சொல்லுகிறது. லூக்கா 24:51, எபிரேயர் 9:24 சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இருப்பார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருப்பார். பிரியமானவர்களே, என்ன ஒரு பாக்கியம்! இங்கு செல்லும்படியாக நான் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். பொருட்கள வீதியில் நடக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் அப்பா, உங்களுக்காக தான் இந்த பரலோகத்தை செய்திருக்கிறேன். நீங்கள் எந்த வர வேண்டும் என்று அவரோடு காத்திருக்கிறார்.
சிறு பிள்ளைகள் இந்த பரலோகத்தை குறித்து ஒரு அழகான பாடல் பாடுவார்கள். தெரிந்தவர்கள் கலந்தட்டி பாடுவீர்களா? ஓர் வெண்ணங்கி ஓர் பொன்மூடி ஓர் வாத்தியம் ஓர் மேல் வீடு ஓர் ஜெய கோடி எல்லாம் சேர்ந்து பாடுவோமே. பாவம் தீர்த்தா கல்வாரி மலையில் தீர்த்தா அவர் அன்பில் நான் என்று பாடுவேன். எல்லாரும் சந்தோஷமா, எல்லாரும் கரங்களை, எல்லாரும் தேங்க்யூ. எத்தனை ஆனந்தம் பாத்தீங்களா? அங்க என்ன இருக்குதான்? ஒரு மேல் வீடு. நாம் இந்த பூமியில நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு டெரஸ் வீடு இல்லையாப்பா, மாடி வீடு இல்லைன்னு நினைக்கிறோம். என் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற, பரலோகத்தில் வைத்திருக்கிற வீடு மேல் வீடு, சாதாரண வீடு அல்ல. அங்க ஒரு வெண்ணங்கி, அங்கு ஒரு பொற்கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கும். ஓயாமல் வாத்திய இசை கேட்டுக் கொண்டிருக்கும் ஜெய கொடியோடு நாம் ஆர்ப்பரிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். இந்த மோட்ச பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் மத்தேயு 13:43 படி நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும். பரலோகத்திற்கு செல்ல சில வழிகளை தான் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. நரகத்திற்கு செல்ல எப்படி வேணாலும் வாழலாம். இப்படி நீங்க கூட்டத்துக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. எப்படி வேண்டுமானால் வாழலாம். ரொம்ப சுலபமா நரகத்துக்கு செல்லலாம். அதற்கு கண்டிஷன் அப்ளை எல்லாம் கிடையாது. ஆனால் பரலோகத்துக்கு செல்வதற்காக ஆண்டவர் கண்டிஷன் வைத்திருக்கிறார், ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி இருக்கிறார். நம்ம இந்த பூமியில இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப செல் விளம்பரம் வந்துட்டே இருக்கு இல்லையா? 99 ரூபாய்க்கும் செல் கொடுக்கறாங்களா, 999 ரூபாய்க்கும் கொடுத்திருக்கிறாங்களா? நீங்க கடையில போய் பாருங்க, அந்த விளம்பரத்தை வைத்துக் கொண்டு அங்க போன உடனே 2000 ரூபாய் அப்படிம்பா. நீங்க கவனமா இந்த பத்திரிகை விளம்பரத்தில் பார்த்தால் ஒரு சின்ன குறியீடு பெருக்கல் அடையாளம் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வாசித்து பார்த்தா கண்டிஷன் அப்ளை அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? கடையில போய் பார்த்தா தான் தெரியும் கண்டிஷன் அப்ளை. என்ன சொல்லுவான்? சரிதான் ஐயா, 999 ரூபாய் எதுக்கு? செல்போனுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் வேணுமே. கண்டிஷன் அப்ளை. இப்ப பரலோகத்திற்கு போறதுக்கு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுகிறார். எல்லாரும் போயிட முடியுமா? அதான் சொன்னார், எல்லாரும் அழைக்கப்படலாம்ப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஓ chosen vessel, நீதிமான்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான்கள் அங்க சூரியனை போல மோட்சத்தில் பிரகாசிப்பார்கள். நீதிமொழிகள் 12:28 சொல்லுகிறது, நீதின் பாதையில் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மத்தேயு 18:3 சொல்லுகிறது, மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகிறவர்கள் பரலோகத்துக்கு செல்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 சொல்கிறது, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு செல்வார்கள். யோவான் 3:5 சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் தரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல நீதிமான்களாய் இருக்க வேண்டும். மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். மனம் திரும்பி வாழ வேண்டும். நம்முடைய பெயர் அவர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு காரியத்தை தவிர ஆண்டவர் வேறு எதையுமே நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. வேறு எதையுமே நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. பிசாசுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன செய்ய போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 12:5, மத்தேயு 10:28, நரகத்தில் தள்ள வலம் உள்ள தேவனுக்கு மாத்திரமே பயந்திருப்போம். நரகத்தில் கொண்டு போகிற பிசாசுக்கு பயப்படாதிருப்போம். அவன் பிசாசு தான். ஆனால் நரகத்துக்கு யார் தள்ளி விடுவார்? ஆண்டவர் தள்ளி விடுவார். நான் நீதிமானா இல்லாவிட்டால் ஆண்டவர் என்னை தள்ளி விடுவார். நான் பரிசுத்தமானா இல்லாவிட்டால் ஆண்டவர் என்னை நரகத்துக்கு தள்ளி விடுவார். நான் மறுபடியும் பிறவாவிட்டால் ஆண்டவர் என்னை தள்ளிவிடுவார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள்.